அப்பாடா ஓதியாச்சு. நோம்பில் தான் குரான் ஓத முடியுது. இது அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்போம். ஹே, நானும் ரொம்ப நாள் கழிச்சு தஹஜ்ஜத் தொழுதேன். அதையும் ஸ்டேட்டஸ் வச்சேன்ப்பா. அப்படியா? ஆமாம், அப்போ தான் நம்மளை தொழுகையாளின்னு நினைப்பாங்க. ஆமாப்பா, கரெக்டாக சொன்னேன். மறக்காமல் இஃப்தார் ஃபுட்லாம் வீடியோடு போஸ்ட் பண்ணணும். இதை எடுக்காமல் இருப்பானா? சரி, நான் இஃப்தாருக்கு போய் எல்லாமே ரெடி பண்ணுறேன். சரி, ஓகே. இந்த வருஷம் நம்ம ஸ்பெஷலாக செஞ்சுருக்கதை பார்த்து எல்லாரும் பொறாமப்படணும். ஹே ஹப்சா. வாலிஷா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்ப்பா. நவுது பில்லா. இப்படித்தான் செய்கிற அமல்களை நினச்சி பெருமை அடித்து அதை ஃபோட்டோ வேற எடுத்து இப்படி விளம்பரப்படுத்துறீங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை உள்ளதோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று. அது மட்டும் இல்ல, யார் விளம்பரத்திற்காக நற்செயல் புரிகின்றாரோ அவரை அல்லாஹ் மறுமையில் விளம்பரப்படுத்துவான் என்று.